அடுத்த ஜென்மம் என்ற ஒன்று இருந்தால் பார்ப்போம் என நண்பனுக்கு ஆடியோ அனுப்பிவிட்டு ரயில் முன் பாய்ந்த இளைஞர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். காதல் தோல்வியில் கடும் மன உளைச்சலில் இருந்த இளைஞரின் கடைசி நிமிடத்தில் நடந்தது என்ன? சந்தோஷே, பார்ப்போம்டா. அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் அதில் பார்ப்போம். உனக்கு ஃபோன் அடித்து பேச நினச்சேன், உனக்கு தான் ஃபோன் போகவே இல்லை. சரி நினச்சிக்காடா, பார்ப்போம்டா. முடிஞ்சிருச்சு எல்லாம், அவ்வளோதான். நீ காலைல ஃபோன் எடுத்து பார்த்தேன்னா கேஆர் காலேஜ் பக்கத்தில் அந்த ட்ராக்ல தான் இருக்கேன், வந்தேனே பாரு. ரயில் முன் பாய்ந்து உயிரை விட்ட இளைஞர் கடைசியாக தனது நண்பருக்கு அனுப்பிய உருக்கமான ஆடியோதான் இது. தன் இறப்புக்கு தானே தேதி குறித்த இளைஞர், அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் அப்பொழுது சந்திப்போம் என நெஞ்சை உறைய வைத்துவிட்டு உயிர் பிரிந்துள்ளார். காதல் தோல்வியால் அரங்கேறிய கோர சம்பவமா? நடந்தது என்ன? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ரயில்வே பீட்டர் பகுதியைச் சேர்ந்த ரவி பாண்டியன் என்பவரது மகன் சக்தி கணேஷ். 20 வயதான இவர் ஆக்டிங் டிரைவராக வேலை பார்த்து வந்துள்ளார். நேற்றிரவு நண்பரை சந்தித்துவிட்டு வருவதாக கூறி வெளியே சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை. மறுநாள் வருவான் என சக்தியின் தாயும் உறங்கச் சென்றுள்ளார். ஆனால் சக்தி சடலமாகத்தான் வந்தார். நள்ளிரவில் மத்தித்தோப்பு ரயில்வே தண்டவாளத்தில் சக்தி கணேஷ் உடல் சிதறி சடலமாக கிடந்துள்ளார். தகவல் அறிந்து சென்ற ரயில்வே போலீசார் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்து குடும்பத்தினருக்கு தகவல் கொடுத்தனர். அப்போதுதான் சக்தி கணேஷின் நண்பருக்கு ரிசீவ் ஆகிய ஆடியோ மெசேஜ் அவர் திட்டமிட்டு ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. சந்தோஷே, பார்ப்போம்டா. அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் அதில் பார்ப்போம். உனக்கு ஃபோன் அடித்து பேச நினச்சேன், உனக்கு தான் ஃபோன் போகவே இல்லை. சரி நினச்சிக்காடா, பார்ப்போம்டா. முடிஞ்சிருச்சு எல்லாம், அவ்வளோதான். நீ காலைல ஃபோன் எடுத்து பார்த்தேன்னா கேஆர் காலேஜ் பக்கத்தில் அந்த ட்ராக்ல தான் இருக்கேன், வந்தேனே பாரு. அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் பார்ப்போம். எல்லாம் முடிந்து விட்டது, அவ்வளவுதான். கல்லூரி அருகே உள்ள தண்டவாளத்தில் கிடப்பேன், அங்கு வந்து என்னை பார் என பேசி நண்பருக்கு கடைசி ஆடியோ ஒன்றை அனுப்பியுள்ளார். இந்த ஆடியோவை கேட்டு சக்தியின் குடும்பத்தினர் உடைந்து போனார்கள். காதல் தோல்வி காரணமாக கடந்த சில தினங்களாக மனம் உடைந்து காணப்பட்ட சக்தி அதனால் ஏற்பட்ட விரக்தியில் விபரீத முடிவெடுத்தாரா எனவும் சந்தேகம் எழுந்துள்ளது. இருப்பினும் தற்கொலைக்கான உண்மை காரணம் என்ன என போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சக்தி கணேஷின் உயிரிழப்பு கோவில்பட்டி பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.